காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார் ஜமால் முகமது சாஹிப். ஜமால் முகமது சாஹிப் யாருன்னா, இன்னைக்கு ஜமால் முகமது காலேஜ் திருச்சியில் இருக்கு, அதனுடைய நிறுவனர், அவர் பேர்ல அந்த கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. அந்த ஜமால் முகமது சாஹிப் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, பெரிய தோல் வணிகர், தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய தோல் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர். அவர் கிலாபத் இயக்கத்திற்காக நன்கொடை திரட்டுவதற்காக நாடு முழுவதும் காந்தியடிகள் பயணிக்கும் போது எங்கேயும் பெருசா வசூலாகல, போதிய நிதி கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் ஜமால் முகமது சாஹிப்பை சந்திக்கிறார். ஏன்னா அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சென்னை மாகாண தலைவர் என்ற அடிப்படையில் சந்திக்கிறார். பிளாங்க் செக் தூக்கி கொடுக்கிறார் ஜமால் முகமது சாஹிப். காந்தி வியந்து சொல்றாரு, என்ன பிளாங்க் செக் தரீங்க அப்படின்னு, நீங்க நிரப்பிக்கீங்க அப்படிங்கிறார். 1 லட்சம் ரூபாய் நிரப்புறார். 1920 நடக்குது. 1 லட்சம் ரூபாய் நிரப்புறார் காந்தியடிகள். கிலாபத் இயக்கத்திற்கு ஜமால் முகமது சாஹிப் கொடுத்த கொடை, அவர் ஒரு ஆள் மட்டும் கொடுத்தது 1 லட்சம் ரூபாய். 100 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு பெரிய தொகை! அந்த அளவுக்கு தேசியத்தின் மீது பற்று கொண்டவர், அந்த அளவுக்கு காங்கிரசின் மீது பற்று கொண்டவர், தேசிய இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். காந்தியை வியந்து போறார். இப்படி நான் நாடு முழுவதும் போனேன், யாரும் எனக்கு இப்படி தரல, நீங்க தான் இப்படி தந்திருக்கீங்க என்று வியந்து போறார். அந்த அளவுக்கு தேசிய இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். சென்னை மாகாண தேர்தலில் போட்டிடுறார் 1930களில். 20களில் பணம் கொடுத்திருக்காரு. ஒரு 10 வருஷம் தான் தேர்தல் வருது, போட்டிடுறாரு. சென்னை மாகாண தேர்தலில் அவரை எதிர்த்து அதே காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து டி கிருஷ்ணமாச்சாரி போட்டிடுறார். மிக முக்கியமான ஒரு சம்பவம். அப்போ ஜமால் முகமது சாஹிப் தானே தேசியவாதி, ஜமால் முகமது தானே காங்கிரஸ் பேரியக்கத்துக்கே தலைவர். தேசியவாதியில ஜெயிச்சிருக்கணும். எல்லாரும் தேசியவாதியா உணரலாங்க, எல்லாம் சாதியா உணர்ந்திருக்காங்க. டி கிருஷ்ணமாச்சாரி ஜெயிச்சாரு, ஜமால் முகமது சாஹிப் தோக்குறாரு தேர்தலில். அங்கதான் ஜமால் முகமது சாஹிப்புக்கு தெரியுது எவ்வளவு அப்பட்டமான சாதிய அரசியல் இங்கே நடக்குது. அப்ப இவன் ஜாதியா இருப்பானா, அப்ப ஏன் நம்ம மதமா இருக்க கூடாதுன்னு போய் முஸ்லீம் லீக்ல சேர்றாரு. அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு மேனேஜரா இருந்தவர் தான் காகிதம் இல்ல, அவரும் போய் முஸ்லீம் லீக்ல சேர்றாரு. முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல, தொடங்கப்பட்ட இயக்கத்திற்கு 30 ஆண்டுகளுக்கு பின்பு கிளை பிரிவாக இங்கே தொடங்கப்பட்ட இயக்கம் தான். அப்படி தொடங்க வச்சது யாரு? மேப்படியார்கள். அப்போ இதுல முஸ்லீம் மேல என்ன தவறு இருக்குது? அங்க விவாதம் வருது, இந்தியாவுடைய ஆட்சி மொழி எதுன்னு. இந்தி தான் வேணுங்கிறான் அவ்வளவு பேரும் உட்கார்ந்து. இவனும் சேர்ந்து ஆமாங்கிறான். எங்க இருந்து போன? தமிழ்நாட்டில் இருந்து போன பார்ப்பனர்களும் ஆமா அப்படிங்கிறான். எந்திக்கிறார், காகிதம் இல்ல தான் எந்திரிச்சார். நீ நிறைய மாநிலங்கள்ல இந்தி பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கல, தொன்மையும் நுட்பமும் நிறைந்த மொழி இந்தி மொழின்னு சொல்ற, புராதனம் நிறைந்த மொழின்னு சொல்ற, அதற்காக ஒரு மொழி ஆக்கணும்னு சொல்ற. அதற்காக நீ ஆக்கணும்னா எங்க தமிழை தான் ஆக்கணும். புராதனமும் தொன்மையும் இந்திக்கு கிடையாது, தமிழுக்கு தான் உண்டு. அதனால நீ அதற்காக ஒரு மொழியை ஆட்சி மொழி ஆக்கணும்னா நீ தமிழை தான் ஆக்கணும்னு சொல்லி பேசினவர், பதிவு செய்தவர் காகிதம் இல்ல. அன்னைக்கு பெரியார், அண்ணா உட்பட தலைவர்கள், நாங்க போய் உட்கார்ந்திருந்தா என்ன சொல்லுவோமோ அதை நீங்க சொல்லிட்டீங்க என்று சொல்லி அவருக்கு வரவேற்பு கொடுத்த ஒரு வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியப்படுத்திக் கொண்ட, பொதுவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட ஒரு சமூகம் எப்படி அப்படியே வரலாற்றை திரித்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக, இந்த பொதுவில் கலக்காத சமூகமாக சித்தரிக்கப்படுகிறதுங்கிறத பார்க்கணும். வரலாறு அதுவல்ல, வாழுங்காலமும் அதுவல்ல. எனவே இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு அந்த மக்களை பொதுவில் கலக்க வைப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் என்பதில் தான் இந்துத்துவ சக்திகளை நாம் தனிமைப்படுத்த முடியும்.